வணக்கம் பீட்டா டிஎன்பிசி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் யூனிட் செகண்டில் உள்ள ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், அதாவது டேர்ம் ஒன்றுக்கு ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது. when we open the door or kick a football or lift our school bag, motion is involved. There is some push or pull. இப்போ நம்ம ஏதாச்சும் தூக்கணுமோ இல்லை வந்து ஏதாச்சும் உதைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், ஒரு அழுத்தம் கொடுத்து தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதுதான் வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மோஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுக்குற அந்த ஃபோர்ஸ்னால ஒரு நகர்வு ஏற்படுது பார்த்தீங்களா, அதைத்தான் வந்து மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ரெஸ்ட் அண்ட் வாட் இஸ் மோஷன். இப்போ வந்து ஒரு புக் வந்து ஒரு டேபிளில் இருக்குது அப்படின்னு சொன்னால் is the book moving? You will say it not moving, it is at rest. If you push the book at one side of the table to clear the space for keeping your notebook, then you will say the book is moving. When the book was at the same place with respect to the table, it was at rest, but it was pushed from one place on the table to another place, it was moving. So ஒரு பொருளை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை அப்படியே வைக்கிற வரைக்கும் அது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்வோம். ஸோ நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை தள்ளினீங்க அப்படின்னு சொன்னால் அது மூவ் ஆகிறப்போ அதை தான் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். கீழே சில எக்ஸாம்பிள்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ புஷ் எது புல் எது அப்படின்னு சொல்கிறோம். புல்லுனா வந்து இழுக்கிறது, புஷ்னா வந்து தள்ளுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிணத்துல இறக்கிறது வந்து புல், இழுத்து தான் தண்ணி எடுக்க முடியும். அப்புறம் புஷ் வந்து வண்டி தள்ளுறாங்க, ஸோ புஷ் அது. நெக்ஸ்ட்டு பாலும் வந்து பார்த்தா அந்த சைக்கிள் ஓட்டுறது வந்து புஷ்ஷில் தான் சேரும். அதே மாதிரி ஊஞ்சலுக்கு வந்து புஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து சம்டைம்ஸ் இதுக்கு வந்து இழுத்தும் புஷ் பண்ணுவோம். ஸோ 2 புஷ் அண்ட் புல் ஆக்ஷன் இருக்கும். அப்புறம் ஏர் வந்து புஷ் பண்ணி தான் இழுத்துட்டு போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஆணி அடிக்கிறது வந்து புஷ். ஸோ இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த மேலே இருக்கிற இமேஜ் பாருங்களேன். இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. அப்போ வெளியே இருக்கிறவங்க வந்து பஸ்ஸில் உள்ளவங்க வந்து மூவிங்கில் இருக்காங்களா இல்லை வந்து ரெஸ்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து உள்ளே இருக்கிறவங்க வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க, ஆனால் பஸ்ஸு ஹோலாக வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன் அந்த மாதிரி சில கான்செப்டில் கொஞ்சம் டீப்பாக போக அடுத்த லெசன்ஸில் பார்க்கலாம். பட் இந்த இமேஜை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க வந்து ரெஸ்ட்டில் இருந்தாலும் ஹோலாக பார்த்தோம்னா அவங்க வந்து மூவிங்கில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் சில ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பெருசாக தேவை கிடையாது, சும்மா படித்து பாருங்கள். ஸோ இந்த கடைசி பாயிண்ட் பாருங்களேன். திஸ் இம்ப்ளை தட் மோஷன் ஆர் ரிலேட்டிவ் ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரெஸ்ட்டும் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த ரெஸ்ட்டில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியது. ஸோ மோஷன் அண்டு ஃபோர்ஸ் ரெஸ்ட் ஆர் ரிலேட்டிவ் அப்படிங்கிற பாயிண்ட்டை கன்க்ளூட் பண்ணுறாங்க இங்கே. நெக்ஸ்ட்டு இந்த டூ யூ நோ பாக்ஸ் பாருங்களேன். ஆரியபட்டா an ancient Indian astronomer said as the banks of the river appear to move back to a person in a boat floating gently in a river, the night sky studded with stars appear to move from the east to the west, and so the earth rotates from west to the east. நம்ம எல்லாருக்கும் தெரியும் வந்து எர்த்து வந்து ஃப்ரம் வெஸ்ட் டு த ஈஸ்ட் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படி. இப்போ நம்ம நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் அப்போவே ஆரியபட்டா எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ அவர் வந்து இப்போ ஒரு போட்டில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறப்போ மேலே இருக்கிற ஸ்டார்ஸ் மூன்லாம் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட்டு வந்து நகருது. அப்போ கண்டிப்பாக வந்து பூமி வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனை சுற்றினா மட்டும்தான் இது வந்து அந்த மாதிரி நகர்ற மாதிரி நமக்கு தெரியும். அதனால் வந்து எர்த் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆரியபட்டா சொல்லியிருக்காரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹவு திங்ஸ் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு அனிமேட் ஏஜென்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் பாருங்களேன். இன் அவர் டெய்லி லைஃப் வி புல் அவுட் வாட்டர் ஃப்ரம் த வெல் யூஸிங் பக்கெட். அனிமல்ஸ் புல் அ புல்லட் கார்ட். இட்ஸ் அ பர்சன் ஆர் அனிமல் தட் இஸ் an animate agency that does the pushing or pulling. ஸோ ஒரு ஹியூமனோ இல்லை ஒரு அனிமலோ வந்து ஒரு இந்த மாதிரி புஷ் ஆர் புல் பண்ணுது பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அனிமேட் ஏஜென்சின்னு சொல்கிறாங்க. Whereas sometimes we see a tall grass in the meadow dancing in the wind or a piece of wood moving down a stream. இது வந்து ஒரு நான் லிவிங் திங் வந்து ஒரு டால் கிராஸ் வந்து ஒரு இதில் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் பீஸ் ஆஃப் ஃபுட் வந்து ஒரு ஓடையில் போகிறது, அதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்அனிமேட் திங்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மேபி வெரி ரேராக கேட்கலாம், எது இன்அனிமேட் அனிமேட்க்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து கூட கேட்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும் நம்ம டீப்பாக. ஃபோர்ஸ் ஆர் புஷ் ஆர் புல் பை அன் அனிமேட் ஆர் இன்அனிமேட் ஏஜென்சி அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. சென் கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். தொடா விசைன்னு சொல்லி 2 விசை சொல்கிறாங்க. ஸோ தொடு விசை அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதாச்சும் ஒன்று புஷ் பண்ணி நம்ம தொட்டால் மட்டும்தான் அது வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஃபோர்ஸ் வந்து பார்த்தா கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
இதுவே வந்து நம்ம தொடாமலே வந்து இப்போ மேக்னெட்ஸ் எர்த்துக்கே உண்டான ஒரு கிராவிட்டி பவர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதில் வந்து நம்ம ஈர்க்கப்படுறது அதெல்லாம் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராவிட்டி இதெல்லாமே கிராவிட்டி அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்லாம் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தென்னை மரத்துலேருந்து தேங்காய் கீழே வந்து கிராவிட்டினால. ஸோ இது வந்து ஒரு ஃபோர்ஸ் தான், ஆனால் வந்து தொடாமல் பண்ணுறதுனால வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆகிடுது. ஸோ அனிமேட் அண்ட் இன்அனிமேட் ஃபேக்டர்ஸ் தான் வந்து ஃபோர்ஸோட ஏஜென்சிஸு. அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் கான்டாக்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் 2 டைப்ஸு. இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த புக்கை மூவ் பண்ணுற ஃபோர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து வாட் ஹேப்பன்ஸ் when a batsman hit a ball. The ball is already in motion, but with the strike, the speed of the ball increases. Moreover, the direction the ball changes. Application of force of an object result in the change in speed and it changes its direction. இந்த பாயிண்ட் மேபி கொடுக்கலாம். இப்போ வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஃபோர்ஸை ஒரு பொருள் மேலே நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ வந்து அதோட ஸ்பீடும் அதுக்கப்புறம் அதோட டேரெக்ஷன் அதோட திசையும் வந்து மாறுது அப்படின்னு நீங்கள் வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ when we crush a balloon or press rotate dough or pull a rubber band, the shape of the object changes on application of force. ஸோ வந்து நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ வந்து ஸ்பீடு மாறுது, டைரக்ஷன் மாறுது, அது மட்டும் இல்லாமல் அதோட ஷேப்பும் வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. Next, look at this picture. The person is applying force to stop the cart from moving. When the force is applied against the direction of the motion, the speed can be reduced or even the motion is stopped completely. So வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸை வந்து நம்ம ஒரு டிரெக்ஷனுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம கொடுக்குறப்போ அப்போ என்ன ஆகும்னா அந்த மோஷன் வந்து நிற்கிறதுக்கு கூட நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. இல்லை ரெடியூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி படித்தோம், புஷ் அண்ட் புல். ஸோ புல் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டாப் பண்ணுறப்போ வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல மோஷன் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு forces can change the state of the body from rest of motion to rest. ஸோ ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற பாடியை வந்து மூவ் பண்ண வைக்கலாம், ஒரு மூமெண்ட்டில் இருக்கிற பாடியை வந்து ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரலாம். எய்தர் சேஞ்ச் த ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் ஆர் ஷேப் ஆஃப் ஆர் போத் ஆஃப் த பாடி. ஸ்பீடையும் இல்லை டைரக்ஷனையும் சேஞ்ச் பண்ணலாம், ரெண்டுத்தையுமே சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த பாடி. ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளோட உருவத்தையே வந்து ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த ஆக்டிவிட்டிலாம் சும்மா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பென்சில் வச்சு ட்ரா பண்ணுறாங்க. ஃபஸ்ட் கேஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பென்சில் ரொட்டேட்டட் இன் இட்ஸ் ஆக்சிஸ், அதோட ஆக்சிஸில் வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்குறாங்க. செகண்ட் வந்து இட் வென்ட் அ சர்க்கிள். தேர்ட் வந்து பார்த்தா வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு பார்க்குறாங்க. ஃபோர்த் வந்து பார்த்தா பேக் அண்ட் ஃபோர்த், தட் இஸ் ஆசிலேட்டட் லைக் அ ஸ்விங். அதாவது ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு ஆசிலேஷன் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. We can say that motion of the pencil was rotational, circular, straight or linear and later oscillatory. ஒரு த்ரோ பேப்பர் ஏரோப்ளைன்ஸ் ஒரு பேப்பர் டாட், அதாவது இப்போ ஒரு பேப்பரை வந்து நம்ம சின்ன வயசுலலாம் பண்ணியிருப்போம், பேப்பர்லேயே ராக்கெட் மாதிரி செஞ்சு விட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது பார்த்தா ஒரு கர்வ் பாத் வந்து மூவ் ஆகி கீழே விழும். ஸோ சச்சு பாத் ஆர் கால் வந்து கர்வி லீனியர், அதாவது நேரான பாதை தான், ஆனால் அது பார்த்தா ஒரு ஆர்க் மாதிரி பெண்ட் ஆகி போகும். ஸோ அந்த மாதிரியான பாதை வந்து கர்வி லீனியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஃப்ளையிங் பஸ் அரௌண்ட் த ரூம். இப்போ ஒரு ரூமில் வந்து சும்மா ஏதாச்சும் ஒரு பூச்சி வந்து பறந்து போகுது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னாடி தான் பறந்து போகும். அதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஜிக்ஸாக் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஒரு நேரான பாதையிலே இருக்காது, கண்ணா பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து ஜிக்ஸாக் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லீனியர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு பர்சன் வாக்கிங் ஆன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு நேரான பாதையில் நம்ம நடந்து போனோம், இல்லை ஏதாச்சும் ஒரு நேரான மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து லீனியர் மோஷன். கர்வி லீனியர்னா வந்து மோஷன் ஆஃப் அ பாடி மூவிங் அஹெட் பை சேஞ்சிங் டிரெக்ஷன். எக்ஸாம்பிள் மோஷன் ஆஃப் அ பால் த்ரோன். ஒரு டிரெக்ஷனில் சேஞ்ச் இருக்குது, ஆனால் வந்து நேராக போகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து கர்வி லீனியர் மோஷன். சர்க்குலர் மோஷனுக்கு வந்து சர்க்குலர் பாத்தில் ஒரு ரவுண்டான பாத்தில் வந்து இது போச்சு அப்படின்னு சொன்னால் வந்து சர்க்குலர் மோஷன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்டோனில் ஒரு கயிற்றுல வந்து ஸ்டோனை கட்டி நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி சர்க்கிளாக போகும்ல, அது வந்து சர்க்குலர் மோஷனுக்கு எக்ஸாம்பிளாக இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரொட்டேஷனல் மோஷன் ஆஃப் அ பாடி அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். ஒரு சென்டர் பாயிண்ட் ஆக்சிஸ் வச்சு அந்த பாயிண்ட்டை மையமாக வச்சு சுற்றுது அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொட்டேட்ரி மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆசிலேட்டரி மோஷன் வந்து முன்ன பின்ன இருக்கிற மாதிரி, பாடி கம்மிங் பேக் டு த சேம் பொசிஷன் ஆஃப்டர் ஃபிக்ஸ்ட் இன்டர்வல். ஒரு பெண்டுலம் சொல்கிறாங்க. இப்போ பெண்டுலம் பார்த்தோன்னா அது வந்து நேராக இப்படி இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் மூமெண்ட் இருக்கும்.
இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஆசிலேட்டரி மோஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஜிக்ஸாக்னா இர்ரெகுலர் மோஷன். ஸோ பீப்புள் வந்து க்ரௌடட் ஸ்ட்ரீட் நடந்து போகிறது, அப்புறம் வந்து ஒரு பூச்சி ரூமில் சுற்றுறது எல்லாமே வந்து ஜிக்ஸாக் இர்ரெகுலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டூ யூ நோ ஃபேக்டில் ஒன்றும் கொடுக்கல. ஃபாஸ்ட் ஆசிலேஷன்ஸ் ஆர் ரெஃபர் டு அஸ் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். என்ன பாயிண்ட்னா, ஒரு ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அதை நம்ம வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்லா வைப்ரேட் ஆகும். ஆசிலேஷன் தான் அது பேக் அண்ட் ஃபோர்த் நம்ம பார்த்தா ரொம்ப ஸ்பீடாக இருக்கனால அது நமக்கு ஒரு வைப்ரேஷனாக ஃபீல் ஆகும். ஸோ ஃபாஸ்ட் ஆசிலேஷன்ஸ் ஆர் ரெஃபர் டு அஸ் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து சில ஆக்டிவிட்டி 6ல் வந்து இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இந்த பவுன்சிங் பால் இதெல்லாம் வந்து கொஷின் கிட்ட எதுக்கான எக்ஸாம்பிள்னு கேட்கலாம். இல்லை வந்து ஒரு லீனியர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் கொடுங்கன்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன். ஸோ டேக் த கேஸ் ஆஃப் த hour hand of a clock. In one day it makes 2 rounds. Look at a bouncing ball. It bounces a certain number of times for a given time interval of period. அதாவது இப்போ ஒரு பீரியடிக்காக ஒரு கரெக்டான டைம் இன்டர்வல் வந்து ரிப்பீட்டட் ஆக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து ஒரு டைம் பீரியட் இல்லாமல் அதுக்கு அது மாட்டுக்கு ஒரு ஆசிலேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து நான் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூனிஃபார்மான இன்டர்வல் வந்து பீரியாடிக்கில் இருக்கும், அதில் வந்து அன்யூனிஃபார்மாக இருக்கும், அதுதான் சொல்லி சொல்கிறாங்க. Revolution of the moon around the earth is periodic but not oscillatory. Children playing in a swing is both periodic and oscillatory. ஆனால் இது வந்து ஆசிலேட்டரி பீரியாடிக் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு எர்த்து வந்து மூன் சுற்றி வருது அப்படிங்கிறது வந்து பீரியாடிக்காக டெய்லி வந்து பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு ஆசிலேஷனாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஸ்விங் அது ஊஞ்சல் ஆடுறது வந்து ஆசிலேஷனாகவும் இருக்கும் ப்ளஸ் பீரியாடிக்காகவும் இருக்குது. அது பேக் அண்ட் ஃபோர்த் மூமெண்ட் தான் நம்ம ஆசிலேஷன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு வந்து ஸ்விங் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இந்த டூயினோல ஆல் ஆசிலேட்டரி மோஷன்ஸ் ஆர் பீரியாடிக் பட் நாட் ஆல் பீரியாடிக் ஆர் ஆசிலேட்டரி. அதாவது எல்லா வந்து ஆசிலேட்டரி மோஷனும் கண்டிப்பாக பீரியாடிக்காக தான் இருக்கும், ஆனால் எல்லா பீரியாடிக் மோஷனும் வந்து ஆசிலேட்டரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோவில் பார்த்தா இப்போது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக அது வந்து ஃபாஸ்ட்டாக ஆக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பீடு கொடுத்தா ஒருத்தவங்க சொல்கிறாங்க அந்த டாக்ஸி டிரைவர் ஹேவ் ட்ராவல் 160 கிலோமீட்டர் in 2 hours. அதாவது 2 மணி நேரத்தில் நான் 160 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு பர்சன் என்ன 1 ஹவருக்கு வந்து 80 கிலோமீட்டர் வந்து போயிருக்காருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சொல்கிறாரு ஐ ஹேவ் ட்ராவல் 200 கிலோமீட்டர்ஸ் in 4 hours அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 4 மணி நேரத்துக்கு 200 கிலோமீட்டர்னா அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வரும்? 50 கிலோமீட்டர் வந்து அவர் போயிருக்காரு. நெக்ஸ்ட் ஐ ஹேவ் ட்ராவல் 300 கிலோமீட்டர்ஸ் in 5 hours அப்படிங்கிறாங்க. அப்போ 300/5 வந்து 60 கிலோமீட்டர்ஸ். ஸோ வந்து கேன் யூ சே ஹூ ட்ராவல் வித் ஹையஸ்ட் ஸ்பீட் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன் தான். ஏன்னா அவர் வந்து 1 ஹவரில் 80 கிலோமீட்டர்ஸ் போயிட்டார் டாக்ஸி. இவர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து வெறும் 50 கிலோமீட்டர்ஸ் தான் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பீட் சம்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது தெரியும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. லெட் அஸ் கால்குலேட் ஹவு லாங் தி ட்ராவல் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 80 கிலோமீட்டர் 160/2 2 ஹவர்ஸ்னால் வந்து 160 வந்து 1 ஹவருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 160/2. நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பஸ் இன் 1 ஹவர்னா வந்து 200/4. ஸோ 200/4னா வந்து 5 டைம்ஸ் வரும் 50 கிலோமீட்டர் வரும். டிஸ்டன்ஸ் ஆஃப் த ட்ரக் வந்து 1 ஹவரில் வந்து 300/5 அப்படின்னு சொன்னால் 60 கிலோமீட்டர்ஸ் வந்து வரும். ஸோ அதிக கிலோமீட்டர் யார் போயிருக்கா அப்படின்னு பார்த்தா வந்து டாக்ஸி டிரைவர் தான். ஸோ அந்த தான் ஸ்பீட் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்பீடை கால்குலேட் பண்ணி தான் வந்து யார் ஃபாஸ்ட்டு யார் ஸ்லோ அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் d/t. Suppose a car travels 300 km in 1 hour, then we say that speed of the car is 300 km per hour. If an object traveled in 10 meter in 2 seconds, then its speed is given as distance traveled by time taken. So வந்து செகண்ட்ஸில் நான் சொல்கிறோம் 10 மீட்டருக்கு 2 செகண்ட் ஆச்சுன்னா வந்து கண்டிப்பாக ஒரு செகண்டுக்கு வந்து 5 மீட்டர் வந்து மூவ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறோம். பஸ் taken 3 hours to cover a distance of 180 kilometers, then its speed is given as distance traveled by time வந்து 180/3. ஸோ 60 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டருக்கு வந்து பெர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீடில் போயிருக்கு. அப்போ வந்து 1 ஹவரில் வந்து 60 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து அதோட ஸ்பீடு. இங்கே தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கொஷின் கேட்குறப்போ வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதில் கிலோமீட்டர் ட்ராவல் போடுவோம். இதுவே வந்து மீட்டரில் போட்டிருந்தா நம்ம செகண்டில் கொடுப்போம் அப்படிங்கிறத கீழே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிம்ஸில் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள்.
fact fail. A cheetah is the fastest land animal running at a speed of 112 கிலோமீட்டர். ஸோ நான் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே சீட்டா. அது வந்து 112 கிலோமீட்டர், 1 ஹவருக்கு வந்து 112 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக அது போகக்கூடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். Suppose the train leaves Tiruchirappalli and arrives at Madurai. Will the train travel in an uniform speed? First, the train will be stationary. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூனிஃபார்ம் மோஷனாக ஒரே சீரான அதே ஸ்பீடில் வரணும், அதுதான் யூனிஃபார்ம் மோஷன். இப்போ ஒரு திருச்சியிலேருந்து ஒரு ட்ரெயின் மதுரைக்கு போகுது அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரெயின் கண்டிப்பாக வந்து ஒரே ஸ்பீட்லேயே போக முடியாது. அது ஃபஸ்ட்டு அதிகமாக போகும், அதுக்கப்புறம் குறையும், சம் இடத்துல நின்று போகும். அதான் தான் சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேஷனரி, when the train leaves the station the motion will be slow. After it moves some distance it will gather speed, and after that it may slow down while crossing bridges and stop at intermediate stations. ஸோ இந்த மாதிரியான சில மூமெண்ட் தான் வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. However, in between the journey there may be a stretch where the train might go at constant speed. During that interval the train will be moving at uniform speed, that is uniform. அதாவது ஒரே சீரான ஸ்பீடில் போனால் அது யூனிஃபார்ம் மோஷன். ஒரு மாறி மாறி ஏற்ற இறக்கமான ஸ்பீடில் போனால் அது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ மோஷன் வந்து பேஸ்ட் ஆன் பாத், டியூரேஷன், ஸ்பீட்னு 3ஆக பிரிக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் பாத் வந்து மோஷனை வந்து டைப் சொல்லுங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த 5: லீனியர், கர்வ் லீனியர், சர்க்குலர், ரொட்டேட்ரி, ஆசிலேட்ரி, ஜிக்ஸாக். டியூரேஷனாக பீரியாடிக், நான் பீரியாடிக். ஸ்பீட்னா வந்து யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் மோஷன். மல்டிபிள் மோஷன்னா ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் ஒரு சைக்கிள் கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த வீல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேஷனல் மோஷனில் போயிட்டுருக்கு, ஆனால் சைக்கிள் வந்து லீனியர் மோஷன். ஒன்றுக்கு மேற்பட்ட மோஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து மல்டிபிள் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் டுடே. Robot or automatic machines. Some robots can perform mechanical and repeated jobs faster and more accurately than people. Robot can also handle dangerous materials and explore distant planet. இது வந்து பைப்படல் ஹியூமன் அண்ட் ரோபோட் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரொபோட்டா இதில் தேவையான ரொபோட்டா மீனிங் ஃபோர்ஸ்டு லேபர். அதாவது ஷெஷ் வேர்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரொபோட்டா அப்படின்னா வந்து ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்ஸ் அண்ட் ஸ்டடி ஆஃப் ரோபோட்ஸ் வந்து ரொபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோங்கிறத சொல்லியிருக்காங்க. So what can robots do? Robots can sense and respond to their surroundings. They can handle delicate objects or apply great force. For example, they can perform இதுதான் வந்து robots perform eye operations or guided by a human surgeon or assemble a car. With artificial intelligence, robots will also be able to make decisions for themselves. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அதுவே வந்து டெசிஷன் மேக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் டீப்பாக வந்து ரோபோட்ஸ் நம்ம அப்புறமா பெரிய லெசன்ஸில் பார்ப்போம். So how do robots sense? Electronic sensors function as robots eye and ears. Sensors மூலியமாக தான் வந்து eyes and ears கொடுக்குறாங்க. Twin video cameras give the robot a 3D view of the world. Microphones detect sounds. Pressure sensors give the robots a sense of touch to judge how to grip an egg or heavy luggage. ஒன்றும் இல்லை, இதில் வந்து எப்படிலாம் கொடுக்குறாங்க நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சென்சார் மூலிமா வந்து ஐஸ் அண்ட் இயர்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கேமராஸ் மூலிமா அதுக்கு பார்வை கொடுத்து 3D வேர்ல்ட் கொடுக்குறாங்க. இன்னும் மைக்ரோஃபோன்ஸ் வச்சு சவுண்ட்ஸ் டிடெக்ட் பண்ண வைக்கிறாங்க. ப்ரெஷர் சென்சார் கொடுத்து ஒரு முட்டையோ இல்லை ஹெவி லக்கேஜோ எப்படி தொடணும் அப்படிங்கிற அளவுக்கு ப்ரெஷர் சென்சர்ஸ் கொடுக்குறாங்க. பில்ட் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் சென்ட் அண்ட் ரிசீவ் இன்ஃபர்மேஷன் வித் ரேடியோ வேவ்ஸ். ஸோ வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேட்கலாம், ரோபோட்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வேவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து ரேடியோ வேவ்ஸை. நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் வந்து அட்டம்ப்ஸ் டு கிரியேட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் தட் திங்க் லைக் ஹியூமன் பிரெயின்ஸ். ஸோ ஹியூமன் மாதிரி வந்து அதுக்கு மூளையை வந்து கொடுக்கறது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. Current research has not achieved this, but some computers can be programmed to recognize faces in a crowd. ஸோ இந்த அளவுக்கு இன்னும் வளர்ச்சி இன்னும் ஃபுல்லாக வரல அப்படின்னு சொன்னாலும் ஒரு க்ரௌடில் ஒரு ஃபேஸ் பார்க்குற அளவுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இப்போதைக்கு அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. Can robots think? Robots can think. They can play complex games such as chess better than human beings. But will a robot ever know that it is thinking? Humans are conscious. We know we are thinking. But we don't know how consciousness works. But we don't know if robots can ever be conscious. ஸோ வந்து அது கான்ஷியஸ் அப்படின்னா நம்ம செய்கிறது என்ன எதுன்னு நமக்கு தெரிஞ்சு செய்கிறோமா அப்படிங்கிறது ரோபோட்ஸ்க்கு தெரியுமாங்கிறது இன்னும் தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸோ ரோபோட்ஸ்னால காம்ப்ளெக்ஸ் கேம்ஸ் செஸ்ஸு அதை வந்து அந்த மாதிரியான கேம்ஸ் கூட விளையாட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானோ ரோபோட்டிக்ஸ் அப்படின்னா வந்து நானோ ரோபோட்டிக்ஸ் ஆர் ரோபோட் ஸ்கேல் டவுன் டு மைக்ரோஸ்கோபிக் சைஸ் இன் ஆர்டர் டு புட் தம் இன் டு வெரி ஸ்மாலர் ஸ்பேசஸ் டு பெர்ஃபார்ம் அ ஃபங்க்ஷன். நம்ம ஆல்ரெடி வந்து மெஷர்மெண்ட்ஸ் லெசனில் பார்த்துருப்போம். நானோ அப்படின்னு சொன்னால் வந்து 10⁻⁹ சொல்லுவோம். ஸோ அந்த லெவலுக்கு சின்ன
ரோபோட்ஸ் வந்து இங்கே பார்த்தா நேனோ ரோபோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன மைக்ரோஸ்கோப்பிக் சைஸ், மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குற அளவுக்கான ரோபோட்ஸ்லாம் வந்து இருக்குது. அது வந்து ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட ரெடி பண்ணியிருக்காங்க. பிளட் ஸ்ட்ரீமில் வந்து பெர்ஃபார்ம் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் தட் ஆர் டூ டெலிகேட் ஆர் டூ டிஃபிகல்ட் ஃபார் ஸ்டாண்டர்ட் சர்ஜரி. ஒரு ரொம்ப டெலிகேட் சர்ஜரிக்கு வந்து இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாததுக்கு வந்து நேனோ ரோபோட்ஸ் யூஸ் பண்ணி சர்ஜரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Imagine if a nanorobot could target cancer cells and destroy them without touching healthy nearby. இது எதுக்குன்னா வந்து கேன்சர் செல்ஸ்லாம் வந்து பார்த்தா ரொம்ப மைன்யூட்டாக அங்கங்கே இருக்கும், செல்ஸ்னாலே ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அது மாதிரியானதை வந்து நம்ம தெரப்பியில் இது பண்ண முடியலன்னா வந்து நானோரோபோட்ஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் நம்ம படித்து பாருங்கள். எவாலுவேஷன் வந்து போட்டு பாருங்கள். வந்துச்சுன்னா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.